சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம காந்தலூர் விழாவோட டே 2 தான் பார்க்க போகிறோம். என்னால் நிறைய ஃபுட்டை கவர் பண்ண முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு பசி அந்த டைமிங் மீறி போனதுனால சாப்பிட்றது இது எல்லாமே இருக்கிறதுனால கவர் பண்ண முடியல. அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கவர் பண்ணியிருக்கேன். சூப்பரான பூரி கிழங்கு இட்லி எல்லாம் சாப்பிட்டு இந்த லொக்கேஷன் அப்படியே என்ஜாய் பண்ணோம். இந்த லொக்கேஷனில் சுற்றி பார்த்திங்கன்னா டென்ட்டு இந்த மாதிரி கேம்பிங் தான் கண்ணு கெட்டுற வரைக்கும். இந்த இடம் ஒரு யுனிக்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம். பகலில் செம்ம வெயில் அடிக்குது, ஆனால் நைட்டில் செம்ம குளிர் அடிக்குது. நாங்கள் போனது பிப்ரவரி மாதன்றதுனால சும்மா வெதர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம டென்ட் இது தான் பாருங்கள், எங்களோட டென்ட்டு. நாங்கள் இந்த பக்கம் காமிச்சது டைனிங் கிச்சன். இது அஜித் குமார் சார், இப்படி ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். அசிஸ்டன்ட் குக் சார். நாங்கள் போனது நைட் டைமுன்றதுனால ஃபஸ்ட்டு டேயில் என்னால் இந்த பிளேஸை கவர் பண்ணி காமிக்க முடியல. அதனால தான் டே 2ல் கவர் பண்ணி காமிச்சேன். சுத்தமாக சூப்பரான பிளேஸு. எல்லாருமே கட்டாயமாக டென்ட் ஸ்டே ட்ரை பண்ணி பார்க்கணும். சும்மா செமல் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுன்னு தான் சொல்லலாம். அந்த குளூரில் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் குரூப்போட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தூவானம் வாட்டர் ஃபால்ஸு. தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்க முடியாது, ட்ரெக் மட்டும்தான் பண்ணி போக முடியும். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர்ஸு. ட்ரெக்கிங் வழி சூப்பராக இருந்துச்சு. மீட் மை ஃப்ரெண்ட் சௌமியா. அப்படியே இந்த பாதையெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரெக்கிங்கில் எங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய நேரம் போச்சு. ஃபுல்லாக எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆகிடுச்சு ஏன்னா வெயில் இருந்ததுனால. அதில் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். குளிக்க முடியாமல் போயிடுச்சு, பேன் பண்ணிட்டாங்க குளிக்கிறது. ஸோ ஹாவ் டு கிளைம் திஸ். Okay, shall I go? தமிழச்சி ஏறு. சிங்கப்பெண்ணே பூந்து போறப்பட்டு விடு. இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸில் குரூப்போடு போனால் அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக நாங்கள் பேசிக்கிட்டே எல்லோரும் போக ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே எனர்ஜி இருந்துச்சு, ஆனால் போக போக தான் ட்ரெயின் ஆச்சு. எனக்கு ட்ரெக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கே எனர்ஜி குறைவு. ஏன்னா 2 டேஸாக லாஸ்ட்டு 2 டேஸாக எனக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. அந்த கேம்ப் டென்ட் ஸ்டேலையும் கொஞ்சம் குளிர் எடுத்ததுனால தூக்கம் அவ்வளோவா வரல எனக்கு. மற்றபடி ட்ரெக்கிங்கில் நான் என்ஜாய் பண்ணேன். எனர்ஜி ட்ரெயின் ஆச்சு. இருந்தாலும் அங்கங்கே போகிற அந்த வாட்டரை பார்த்துக்கிட்டே அப்படியே ரொம்ப ஹாப்பியான. எல்லாமே அங்கங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாங்க. செம்ம பியூராக இருக்கும் இந்த வாட்டர். ஒரு டைம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு விதமான அனுபவங்கள். அந்த மாதிரி இந்த பயணத்துலேயும் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி குரூப் ட்ரிப்பு லேடிஸ் ட்ரிப்பு போனோம்னாவே எல்லாமே ரயில் ஸ்நேகிதம் தான் நம்மளுக்கு. அப்போ மட்டும் பேசி நம்ம எல்லோரும் பழகிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் நம்ம சுத்தமாக பார்க்குறதுக்கு டைம் இல்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க குடும்பம் ஆகிட்டுறதுனால திருப்பியும் அடுத்த பயணத்தில் கூட நாங்கள் பார்ப்போமா என்னன்றதே ஒரே டவுட் ஆகிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடைகள், இந்த மாதிரி பாறைகள், இது எல்லாத்தையும் தாண்டி போனோம். இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மலையோட வியூ. எங்கள் கூட பார்த்திங்கன்னா 2 பேர் ஃபாரினர்ஸ் வந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நாங்கள் குரூப்பாக போனோம். அது இல்லாமல் 2 பேர் வந்தாங்க. அவங்க அழகாக நம்மளுடைய ஊரை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இந்த இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கை நம்மளுக்கு கொடுத்த வரம் தான் இந்த மாதிரி ஃபால்ஸு, இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஏறி போகும்போது சூப்பராக இருந்துச்சு. போகும்போது நான் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டிக் இருந்தால் தான் க்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கு நான் ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு நான் போக ஆரம்பிச்சேன். And we saw the Anthem Goody tile works, which made us feel guilty because we like to speak languages. ட்ரெக்கிங் போகும்போது 2 விஷயம், நீங்கள் கை நிறைய வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல ஷூஸ் போட்டுக்கோங்க. வாட்டர் ஃபால்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம போகிற டெஸ்டினேஷன் பக்கத்தில் இருக்குன்றதை அந்த வாட்டர் ஃபால்ஸ் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஃபாரினர்ஸ்க்கு 2 பேருக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்தாங்க. அவங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 60+ சூப்பராக ட்ரெக் பண்ணாங்க. கொஞ்சம் கூட ட்ரெயினே ஆகலை.
அவ்வளோ நல்ல ஒரு ஸ்டாமினாவோட ஸ்ட்ரென்த்தோடையும் இருந்தாங்க. ஸோ கடைசியாக போக போக இந்த மாதிரி பாறைகள் இதெல்லாம் தாண்டி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட பாருங்கள், அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பாறைகள் எல்லாம் தாண்டி தான் நாங்கள் போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போனோம். எல்லாம் போயும் அந்த குளிக்க முடியாதது தான் எங்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றமாக இருந்துச்சு. டிசம்பர் வரைக்கும் குளிக்க விட்டாங்களாம், அப்புறம் பேன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ வழியில் இந்த சின்ன சின்ன ஓடைகளில் குளிக்கலான்னா நம்ம சேஞ்சிங் ட்ரெஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வராதனால குளிக்கல. இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி விட்டுட்டாங்க இந்த ஃபால்ஸுக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் இது தாங்க. இந்த எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கவே ஒரு வியூ சூப்பராக இருக்குது. இது வியூ மட்டும் பார்த்துட்டு அப்படியே அந்த வேல சின்ன சின்ன இதில் குளிக்கலாம். ஐயோ, இங்க ஒரு ஆள் படுத்துக்கிச்சு. இங்க சன்பாத் எடுக்கிறாங்க. தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஜீப் சஃபாரி போனோம். இதில் வந்து இந்த மாதிரி ரோட்டில் ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. இதில் எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து டூரிஸ்ட்டு நிறையா பேர் அந்த ஊருக்காரங்க அப்புறம் டூரிஸ்ட்காரங்கெல்லாம் அந்த மாதிரி இடத்துக்கு போனாங்க. நாங்கள் போன வாட்டர் ஃபால்ஸ் ப்ரைவேட்டாக இருந்துச்சு. இப்போ ஜீப்பில் போயிட்டுருக்கோம் பாருங்கள், முருகன்மலை ஜீப் சஃபாரி. சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த ஜீப் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மலைக்கு மேலே அந்த ஜீப் போகிறது. நீங்கள் காந்தலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜீப் சஃபாரியை டைப் பண்ணுங்கள். ஜீப்புக்காரங்கக்கிட்டே அந்த பேக்கேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. 2000 ருபீஸ்க்கு அவங்க ஹிடன் பிளேஸ் எல்லாம் அழகாக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டேரிஃப் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் காமிச்சேன். அந்த இடத்துல ஒரு கோயிலை பார்த்தோம். ஜீப் சஃபாரியை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கே நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸு, டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து விடை பெற்று காந்தலூருக்கு வந்து காந்தலூரில் ஒரு ஷாப்பிங் எல்லாம் போட்டுட்டு அப்படியே என்னுடைய இந்த ட்ராவல் விலாக் முடிஞ்சிருச்சு. பயணங்கள் வந்து எப்போவுமே முடியாது, தொடர்ந்துக்கிட்டே. பொதுவாகவே நீர்நிலைகளுக்காக நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த ட்ரெக் பண்ணிட்டு போகலான்றது தான் வந்து என்னுடைய பயணத்தில் நான் கற்றுக்கிட்டது. நம்ம ஒரு தண்ணியில் குளிக்கணும்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ்லையோ இல்லை எதுலேயோ குளிக்கணும்னா நம்ம கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு நடந்து போனால் தான் அது நம்மளுக்கு இந்த காட்டுக்குள்ளே போகிறதே ஒரு தனி அனுபவம் தான். இந்த பாருங்கள், இந்த மலையிலேருந்து இந்த வியூ எவ்வளோ நல்லா இருக்குது, இந்த ஹில் வியூ. இந்த மாதிரி நிறைய பேர் டூரிஸ்ட் வரவங்களாம் இங்கே ஜீப் நிறுத்திட்டு இந்த பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலையும் பார்த்துட்டு போகிறாங்க. இத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென், பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவலாக இல்லை என்னன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன்.